ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 22வது நாள் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காலையில் வந்து இட்லி வந்து வெள்ளை அரிசியில் வந்து இட்லி போட்டிருக்கேன். அது வந்து 3 இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சட்னி. இதான் இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன். இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கழித்து ஒரு 11 மணி வாக்கில் பிரேக்குக்கு நான் இதை எடுத்துக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம லஞ்சில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனேயும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாலேயும் இந்த இஞ்சி பட்டை ரெண்டும் போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக குடிச்சிட்டு படுத்தீங்க அல்லது காலையில் எந்திக்கும் போது குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறத உங்களால் கூட தடுக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் மோர் குழம்பு. மோர் குழம்புல ஒன்றுமே போடல, நான் வெறுமனையாக இஞ்சி வெள்ளைப்பூடு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி இதை ஊற வச்சு ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி விட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில்லு தேங்காவும் ஆட் பண்ணி அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா எண்ணெய் விட்டு தாளித்து இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி என்னோடய மத்தியானம் லஞ்ச். ஓகேவா? அடுத்து நம்ம டின்னரில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் ரெண்டும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அடுத்து டின்னர் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டயட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதனால் வந்து நம்மளுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் ஏற்பட போகிறது கிடையாது. நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான வேல கரெக்டாக சாப்பிட்டு தான் நம்ம வெயிட்டை கம்மி பண்ணுறோம். என்னோடய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு 10 நாளையில் நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து சட்னி அரைச்சிருக்கேன். சட்னியை வந்து நான் தாளிக்கலை. சப்பாத்தி வந்து ஏன் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. சப்பாத்தியோ அல்லது வேறு ஏதோ கம்மியாக சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடாமலே விட்டுடலாம்ல, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலோரி கனெக்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது டயர்ட் ஆகாமலும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்ற அளவுகளை கம்மி பண்ணிவிட்டு ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கண்டினியூஸாக தொடர்ந்து சாப்பிட்றோம். ஓகேவா? நான் இன்றைக்கி ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் சட்னியும் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரூட் சாலட் எடுத்துருக்கேன். நான் வந்து சாப்பாடு எடுத்துருக்க அளவை விட ஃப்ரூட்ஸோ அல்லது வெஜிடபிள்ஸோ எடுக்கிறது தான் அதிகமாக எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா பெரிய பவுலுக்கு ஒரு பவுலுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய், ஆப்பிள், ப்ளம்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக மேலே வந்து கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கொய்யாப்பழம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக வந்து தேன் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றணும். அதிகமாக வந்து இனிப்பு ஏறினாலும் அது வந்து நேச்சுரல் ஸ்வீட்டாகவே இருந்தாலுமே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேனே சேர்க்க வேண்டாம். இந்த ஃப்ரூட்ஸில் உள்ள நேச்சுரல் ஸ்வீட்டே உங்களுக்கு போதும். ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் அந்த ஃப்ரூட் பவுலும் அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை தான் சாப்பிட போகிறேன். இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வயிறு பசி அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி டயர்ட் ஆகிறதுக்கும் சான்ஸே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதை தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து இதே மாதிரி நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குட் நைட்.